அதைத்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார். நான் சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன், ஏனென்றால் கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்வேன். ஆனா அவன் சமாதானத்தோடே படுத்து நித்திரை செய்யவே முடியாது. ஆனா இவனுடைய எதிரியான சவுல் சமாதானத்தோட படுத்து நித்திரை செய்யல. சவுல் எப்பொழுதும் தூங்கும் போது வேதம் சொல்லுது, குதிரைகளுக்கு இடையிலே படுத்து தூங்கினான். அப்படின்னா சுற்றி சவுல் படுத்து கிடக்கும் போது சுற்றி என்ன இருக்கும்னா நிறைய குதிரைகள் படுத்து கிடக்கும். அந்த குதிரைகளுக்கு நடுவாக சவுல் படுத்து கிடப்பான். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த குதிரைகளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இரும்பை ரொம்ப அதிகமா மோப்பம் பிடிக்கும் இந்த குதிரைகள். அதனால ஆப்போசிட்ல யாராவது ஒருத்தர் இரும்பு ஆயுதத்தோட வந்தாங்கன்னா இந்த குதிரை என்ன பண்ணும்னா, நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அந்த இரும்பை மோப்பம் பிடிச்சு கழுத்தை அதை அசைக்கும், தலையை அதை அசைக்கும். அசைக்கும் போது என்ன ஆகும்னா, அதனுடைய கழுத்துல மணி கட்டி இருப்பாங்க. அந்த மணி அதை தலையை அசைச்சு மணி சவுண்ட் வச்சிருந்தா உள்ளுக்குள்ள படுத்து கிடக்கிறவங்க டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. என்ன வருது அப்படின்னா, நமக்கு ஆபத்து வருது, உடனே நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சவுல் தன்னை தற்காத்து கொள்வதற்கு குதிரைகளுக்கு நடுவாக குதிரைகள் தனக்கு பாதுகாப்பு அப்படின்னு படுத்து கிடக்கிறாரு. ஆனா தாவீது அப்படி அல்ல. அவர் சிங்கத்தினுடைய கெபியிலே அனாதைய போல படுத்து கிடந்தாலும் நிம்மதியா படுத்து தூங்குறாரு. காரணம் என்னன்னா, இதுவரையிலும் என்ன நடத்தின கர்த்தர், கோலியாத்தினுடைய கையிலுக்கு என்னை தப்புவித்த கர்த்தர், இதுவரையிலும் என்னை காப்பாற்றின கர்த்தர், நிச்சயமாய் அவர் என்னை கைவிட மாட்டார். நான் இந்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். நான் இன்றைக்கு கர்த்தருடைய கரத்திலேயே கொடுக்கிறேன். ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இந்த காரியத்தை உங்க கையில கொடுக்கிறேன். நீங்க எந்த பிள்ளைக்காக ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறீங்களோ சொல்லுங்க, ஆண்டவரே உங்க கரத்துல கொடுக்கிறேன். நேற்றைக்கு நம்ம தியானிச்சோம்ல, அன்னாள் அதற்கு பிறகு துக்க முகமாய் இருக்கவில்லை. ஏன்னா அன்னாளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, இனி என் பிள்ளைய கர்த்தர் பார்த்துக்குவார், இனி என் எதிர்காலத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாரும் ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா என்னை விட என் பிள்ளைய நீங்க நல்லா பார்த்துக்குவீங்க ஆண்டவரே, என்னை விட என்னுடைய குடும்பத்தை நீங்க நல்லா பார்த்துக்குவீங்க ஆண்டவரே.